வணக்கம். இந்த பயிற்சி காணொளியில நாம கான் அகாடமியோடைய கல்வி காணொளிகளை எப்படி தமிழ்ல சப்டைட்டில் செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். முதல்ல நீங்க செய்ய வேண்டியது, உங்களுக்கு தமிழ்ல சப்டைட்டில் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற வீடியோவை நல்லா பார்த்து நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சப்டைட்டில் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற வீடியோவை இப்ப பார்க்க போறேன். We're told solve the absolute value of 3x minus 9 is equal to 0 and graph the solution on a number line. So let's just rewrite the absolute value equation. They're told us that the absolute value of 3x minus 9 is equal to 0. So we're told that the absolute value of which is indeed 0. So it does indeed equal 0 and we are done. காணொளியை நல்லா முழுமையா பார்த்து புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம செய்ய வேண்டியது amara.org அப்படிங்கிற இணைய பக்கத்துக்கு போகணும். amara.org. இந்த இணைய பக்கத்துல இந்த சைன் இன் சைன் அப் அப்படிங்கிற சுட்டியை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஏற்கனவே உங்களுக்கு கூகுள் கணக்கோ ஃபேஸ்புக் கணக்கோ இருந்தா அது மூலமாவே நீங்க அமராக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். இந்த பழைய கணக்குகள் எல்லாம் வச்சு நீங்க லாகின் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கிரியேட் அன் அக்கவுண்ட் அப்படிங்கிற ஃபார்மை பூர்த்தி பண்ணி அமராக்குள்ள ஒரு புது கணக்கை உருவாக்கியும் நீங்க லாகின் பண்ணிக்க முடியும். இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, என்னுடைய கூகுள் கணக்கை பயன்படுத்தி அமராக்குள்ள லாகின் பண்ண போறேன். அடுத்தது இந்த சப்டைட்டில் வீடியோ அப்படிங்கிற சுட்டியை கிளிக் பண்ணுங்க. இந்த கட்டத்துக்குள்ள நமக்கு தமிழாக்கம் செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிற காணொலியுடைய சுட்டியை நம்ம பொருத்தணும். இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வீடியோவுடைய இணைப்பு. அதை கொண்டு வந்து நான் இந்த இடத்துல இந்த கட்டத்துல பொருத்துறேன். அதுக்கப்புறமா நான் பிகின் அழுத்துறேன். இடது பக்கம் பார்த்தீங்கன்னா 22 லாங்குவேஜஸ் அப்படின்னு காமிக்குது. அதில் 22 மொழிகளில் ஏற்கனவே மொழி பெயர்த்துருக்குறாங்க, இல்லைன்னா இந்த காணொலியை இன்னும் மொழி பெயர்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வருது. இந்த 22 மொழிகள்லையும் நம்ம தமிழ் மொழி எங்கேயுமே இல்லை. அதனால நம்ம என்ன செய்வோம், ஆட் அ நியூ லாங்குவேஜ் அப்படிங்கிற இணைப்பை கிளிக் பண்ணுவோம். சப்டைட்டில் இன்டு கட்டத்துக்குள்ளே போய் நம்ம தமிழை தெரிவு செய்யணும். இப்போ நம்ம பார்க்கறது amara.org உடைய சப்டைட்டில் எடிட்டர். இது 3 பேனலா இருக்கு. இடது பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆங்கில ஸ்கிரிப்ட் இருக்குது. நடுப்பக்கத்துல பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல மொழியாக்கம் செய்ய வேண்டியதுக்கான காலி இடங்கள் இருக்கு. வலது பக்கத்துல நம்ம மொழியாக்கம் செஞ்சதுக்கு அப்புறமா அதை சிங்க் பண்றதும் அதை சப்மிட் பண்றதுக்கான வசதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு.